Hi, hello and welcome to everyone. இன்னைக்கு நம்ம under 15,000 ல இருக்க one of the best mobile-ஆன SAMSUNG Galaxy F23 5G இந்த மொபைலோட unboxing and review தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் under 15,000 ல one of the best-ஆ இருக்கிறதுக்கு காரணம் இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் தான். இந்த ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் up to 12 5G பேண்டை சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த ரீசனால தான் இந்த மொபைல் இதுவரைக்குமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பட் இந்த மொபைலில் இந்த 5G சப்போர்ட்டை தாண்டி வேறு என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குது அதெல்லாம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். பட் இந்த மொபைல் மேலே ஆல்ரெடி நிறைய டாக் இருக்குது. இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்க இந்த சிப்செட்டோட 5G பேண்ட் சப்போர்ட்டை தவிர மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. பட் ஒரு மொபைல் அப்படின்னு வரும்போது எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துட முடியாது. நம்ம கண்டிப்பாக ப்ரைஸ் ரேஞ்சாக கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் சார்ஜரையும் கட் பண்ணியிருக்காங்க. சார்ஜரை கட் பண்ணிட்டு ஒரு 6GB ரேம் இருக்கக்கூடிய 5G மொபைலை 14,000க்கு சேல் பண்ணுறாங்க. பட் இந்த 14,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அட் தி சேம் டைம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட பாக்ஸை பொறுத்தவரை எப்பவும் வர சாம்சங் பாக்ஸ் போல தான் இருக்கு. பட் கொஞ்சம் ஸ்லிம்மா கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் இதுல சார்ஜர் இன்க்ளூட் பண்ணல, அவ்வளவுதான். மற்றபடி பாக்ஸ் மேல சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், ட்ரிபிள் கேமரா, தென் ஸ்னாப்டிராகன் 7 சீரிஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே பாக்ஸை ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் மொபைல் வச்சிருக்காங்க. தென் மேல ஒரு குட்டி பாக்ஸ்க்குள்ள டைப் சி சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், சிம் எஜெக்ட் பின் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மொபைல் ஆன் பண்ணிட்டு இந்த மொபைலோட பிசிக்கல் ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மொபைலோட பாட்டம் சைடு பொறுத்தவரைக்கும் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் எதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே வால்யூம் அப் டவுன் கீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே டாப் சைடு வந்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரை பொறுத்தவரைக்கும் டிஎல் சிம் ப்ளஸ் ஒரு SD கார்டு போடக்கூடிய ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்தோம்னா மேலே ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல சாம்சங் லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு பிளாஸ்டிக்கால தான் மேக் பண்ணியிருக்காங்க. இங்க கலர் மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் படியல, கையில பிடிக்க நல்ல கிரிப்பாவும் இருக்கு. சேம் டைம் இந்த டிசைன் நல்ல பிரீமியமா ஒரு காஸ்ட்லி ஃபோன் ஃபீல் நமக்கு கொடுக்குது. பில் குவாலிட்டி சாலிடா பெஸ்ட்டாவே பண்ணிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்லையும் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. பட் இது வாட்டர் டிராப் நாச்சில் இருக்கக்கூடிய ஒரு TFT டிஸ்பிளே தான். இதை தான் மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் ட்ராபேக்கா சொன்னாங்க. பட் இந்த டிஸ்பிளே நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெட்டரா இருக்கு. AMOLED பேனல் அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் கலர்ஸ் அண்ட் பிரைட்னஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அட் தி சேம் டைம் வைட் ஆங்கிள் வியூவும் ரொம்பவே பெஸ்ட்டாவே இருக்கு. மொத்தத்தில் டிஸ்பிளேன்னு வர யாராலையும் குறை சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஸ்பெக்ஸ் வச்சு வேணா குறை சொல்லலாம். ரியல் டைம்ல ரொம்பவே நல்லா இருக்கு. தென் கேமரான்னு வர 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. கிளியரன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. கலர்ஸ் நல்லா பஞ்சியா அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க. நேச்சுரலா இருக்கிறத விட கொஞ்சம் கலர்ஸ் அதிகமா தான் இருக்கு. அதே நேரம் ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் பெஸ்ட்டாவே இருக்கு. தென் இதே தான் சேம் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸுக்கும் ரெண்டும் சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கு. தென் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. மற்றபடி ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலயும் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. வீடியோன்னு வர ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓவரால் கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாவே பண்ணிருக்காங்க. எங்கேயும் குறை சொல்ற மாதிரி இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமராவில் ஃபுல் ஹெச்டியில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மொபைலில் கேமரா எப்படி இருக்கா அப்படிங்கிறது இனிஷியலாக எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருந்தது. பட் கேமரா யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதனோட டீட்டெயில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக டீட்டெயில் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்ட் பண்ணுதுங்க, செம்மையாக இருக்குது. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வேறு லெவலில் வாங்கலாம். ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 60 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் ஆகட்டும் பேக் கேமரா ஆகட்டும் ரெண்டுலையுமே நீங்கள் வந்து 60 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ரியர் சைடு இருக்க கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 720p ஃபுல் ஹெச்டி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அல்ட்ரா ஹெச்டி வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அட் தி சேம் டைம் சாஃப்ட்வேரில் வந்து ஸ்டெடி மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெடி மோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக கிளிக் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்டெடி மோட் வந்து இந்த கேமராவில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. பட் நார்மல் கேமரா வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த ப்ரோ மோட்லாம் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. கேமரா குவாலிட்டி என்னை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவாகட்டும் பேக் கேமராவாகட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி இது ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. தாராளமாக பை பண்ணலாம். இன்டர்னல்னு வர நாம வச்சிருக்கிறது 6GB RAM அண்ட் 128GB இன்டர்னல். பட் LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் இது ஸ்னாப்டிராகன் 750G ப்ராசஸர் கூட கம்பைன் பண்ணியிருக்காங்க.
இந்த ப்ராசஸரால அப் டு 2.2 GHz வரைக்கும் ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ கேமிங்க்கு பெஸ்டாவே இருக்கும். நார்மல் யூஸ்க்கு எந்த ஒரு லேகும் இல்ல, நல்லாவே இருக்கு. ஹெவி கிராபிக்ஸ்ல கொஞ்சம் லேக் தெரியும், மத்தபடி நல்லா தான் இருக்கு. இந்த மொபைல்ல சவுண்ட்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. மைக் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. தென் ஸ்பீக்கர் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. தென் ஹெட்போன்ல டால்பி சவுண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் அண்ட் ஸ்பீக்கர்ல இந்த டால்பி ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. தென் பேட்டரின்னு வர 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இத ஃபில் பண்ண 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. பட் அடாப்டர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணல. நீங்க ஒரிஜினல் 25 வாட் சார்ஜர் 1200 ரூபாய் கொடுத்து தான் வாங்கிக்கணும். பட் இந்த மொபைல்ல இத பெருசா குறை சொல்ல முடியல. ஆனா என்ட்ரி லெவல்ல ஆல்ரெடி காம்ப்ரமைஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்க மொபைல்லையும் இப்படி பண்ணா நல்லா இருக்காது, அவ்வளவுதான். தென் செக்யூரிட்டின்னு வர சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. இது ஓரளவுக்கு ஃபாஸ்டா பெஸ்டாவே இருக்கு. இங்க சாஃப்ட்வேர்னு வர One UI 4.1 Android 12 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. 2 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு சொல்லல நிறையவே எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இங்க இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒபினியனா இருக்கு. ஓகே, எண்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம். இது நியர்லி ஒரு பிரீமியம் குவாலிட்டி போன் மாதிரி தான் இருக்கு. மோஸ்டா எங்கேயும் குறை சொல்ற மாதிரி இல்ல. மத்தபடி சார்ஜரும் சேர்த்து ஒரு 15,000 அப்படினாலும் கூட மொபைல் ஒர்த்தா தான் இருக்கும். சோ கண்டிப்பா நம்பி வாங்கலாம். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல நிறைய வீடியோ வரும். Thank you.